தொடரும் மர்மங்கள். அடுத்தடுத்து அடிபட்டு வரும் ரவுடிகளின் பெயர்கள், வெளிவரும் வாக்குமூலங்கள். உண்மையில் நடந்தது என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீட்டிற்கு முன்பே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கொலையில் ஆற்காடு சுரேஷின் மனைவி அஞ்சலைக்கும் தொடர்பு இருப்பதாக எண்ணி காவல்துறை அஞ்சலையை கைது செய்ய முடிவெடுத்த நிலையில் விஷயம் அறிந்த அஞ்சலை தலைமறைவானார். பின்பு தேடுதல் வேட்டை நடத்தி 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் அஞ்சலையின் வாக்குமூலம், நதியில் இருந்து எடுக்கப்பட்ட செல்போன், ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கோடாரி, 6 வருடங்களாக கண்களில் படாத சம்போ செந்திலின் ஸ்கெட்ச், என்ன இருக்குமோ இதில் உள்ளே? காவல்துறையின் சந்தேகம், அதிமுக கவுன்சிலர் கைது, தேமுதிகவின் தலையீடு என இந்த கொலை வழக்கில் முக்கிய அங்கமாக இடம்பெறும் அனைத்து புது தகவல்களையும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். அஞ்சலையின் வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்ததுடன் அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடும் செய்து கொடுத்துள்ள அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய புழல், அரக்கோணம், திருநின்றவூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் ஆகிய 4 இடங்களில் பொன்னை பாலுவுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் அஞ்சலை திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாக அளித்துள்ளார். மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் மற்றும் சிலரின் பெயர்களையும் போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அஞ்சலைக்கு பின் நிற்பவர்கள் யார் என்று அறியும் நோக்கில் அவரது வங்கிக் கணக்குகளின் விவரங்களை எடுத்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கோடாரி. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதிய தகவல்களும் வெளியாகியுள்ளன. ஆன்லைனில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக ஆர்டர் செய்யப்பட்ட கோடாரியில் வெளிவந்த தகவல், வேலூரில் வைத்து ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவை வழக்கறிஞர் அருள் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை விட்டு வைத்தால் உன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என அருள் பொன்னை பாலுவை மூளைச்சலவை செய்துள்ளார் என தெரிய வருகிறது. அருள் கூறியதை நம்பியதால் ஆற்காடு சுரேஷின் தங்க பிரேஸ்லெட்டை ரூபாய் 3.5 லட்சத்திற்கு விற்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பொன்னை பாலு கூலிப்படையை தயார் செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய கோடாரி ஒன்றை வழக்கறிஞர் அருள் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அருள் வாங்கிய கோடாரியை வைத்துதான் ஆம்ஸ்ட்ராங்கை கொடூரமாக வெட்டியதும் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சம்போ செந்தில் தொடர்பா என்னது? அனைவருக்கும் கிளம்பியுள்ள ஆச்சரியம். கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் ரவுடி சிடி மணி ஆகியோர் சென்ற கார் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் சம்போ செந்தில் என்ற நபருக்கு கைதாணை பிறப்பிக்கப்பட்டதால் அவர் தலைமறைவானார் என்று கூறப்படுகிறது. இந்த சம்போ செந்தில் என்ற நபருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஸ்கிராப் வர்த்தகத்தை கைப்பற்றுவதில் ஏற்கனவே போட்டி நிகழ்ந்ததாகவும் அது பகையாக மாறி சம்போ செந்திலே இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த யூகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலை கைது செய்யும் முனைப்பில் இப்போது தேடி வருகின்றனர். அவர் நேபாளத்தில் பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுவதால் போலீசார் அந்த கோணத்திலும் தேடுதல் வேட்டையை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக கவுன்சிலரின் தொடர்பும் இந்த கதையில் சிக்கியுள்ளது. இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே கைதான அருளின் செல்போனை கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் என்பவர் வைத்திருந்ததாகவும் கொலையாளிகள் அடுத்தடுத்து கைதானதால் தாமும் சிக்கிவிடுவோமோ என்ற பயத்தில் அவர் அந்த செல்போன்களை கூவத்தில் வீசியதாகவும் கூறப்படுகிறது.
இதையடுத்து தீயணைப்பு துறையினர் மற்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் 5 செல்போன்களை மீட்டனர் ஆற்றிலிருந்து. மேலும் கைது செய்யப்பட்ட பெண் தாதா அஞ்சலையின் வீட்டில் இருந்தும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி ஹரிதரனை அதிமுக கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். தேமுக பிரமுகருக்கு இந்த கொலையில் தொடர்பா? அடுத்தடுத்து பல ரவுடிகள் கைதாகி வரும் நிலையில் அவர்கள் திமுக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளின் பிரமுகர்களாக இருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல ரவுடிகள் கைகோர்த்து பெரிய அளவில் சதித்திட்டம் தீட்டி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை அரங்கேற்றி இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூரை சேர்ந்த தேமுதிக நகர செயலாளரான மணிகண்டன் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணையின் முடிவில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தால் அவரை கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்து அவர்கள் அந்தந்த கட்சிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் இவரது நிலை என்னாகும், தேமுதிகவுக்கும் இந்த கொலைக்கும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கும் என்பதையும் போலீசார் ஆராய தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தேமுதிக பிரமுகர் ஒருவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.